Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th standard maths term 1 exercise 5.4ல 5th question பார்க்க போறோம். The following pictograph shown the total savings of a group of friends in a year. Each picture represent a savings of rupees 100. Answer the following questions. So இங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடைய 1 இயர்க்கான சேவிங்ஸ்க்கான பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிக்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்டோகிராஃபை அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சருமே நமக்கு 100 ரூபீஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் ஒவ்வொன்றும் 100 ரூபீஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு? ரூபி, மலர்கொடி, தாஸ்னிம், குழலி, தென் இனியா. ஓகேவா, எத்தனை பேர் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 5 மெம்பர்ஸோடைய சேவிங்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஓவரால் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிக்சருமே 100 ரூபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது இங்கே 1 2 3 4 5 பிக்சர் இருக்குது. ஸோ 5 into 100 500. ரூபி 1 இயர்க்கான சேவிங் 500. ஓகே, மலர்கொடி 1 2 3 4 5 6 7 into 100 700. ஸோ மலர்கொடிக்கான 1 இயர்க்கான சேவிங்ஸ் 700 ரூபீஸ். தென் தாஸ்னிம் 1 2 3 4 into 100 400. 1 இயர்க்கான தாஸ்னிமுடைய சேவிங்ஸ் வந்து rupees 400. குழலி 1 2 3 4 5 into 100 500. ஸோ இங்கே குழலியோடைய 1 இயர்க்கான சேவிங்ஸ் வந்து 500 ரூபீஸ். தென் இனியா 1 2 3 into 100 300. இனியாக்கான 1 இயர்க்கான சேவிங்ஸ் வந்து 300. ஓகே, ஸோ பிக்டோகிராஃபை வச்சு ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ் என்னவோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் அண்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஆன்சர் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்கு பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரூபிஸ் சேவிங்ஸ் அண்ட் தட் ஆஃப் தாஸ்னிம் சேவிங்? ஸோ ரூபியோடைய சேவிங் எவ்வளோ, தாஸ்னிமோடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா ரூபி வந்து 500 ரூபீஸ், தாஸ்னிம் வந்து 400 ரூபீஸ். ஸோ இதுக்கான ரேஷியோஸ் இப்போ நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 500 ரூபீஸ் வந்து ரூபி சேவ் பண்ணுறாங்க, தாஸ்னிம் 400 ரூபீஸ் வந்து சேவ் பண்ணுறாங்க இல்லையா. ரேஷியோ எழுதும்போது எப்போவுமே நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் தான் எழுதுவோம். ஸோ 500:400க்கான லோயஸ்ட் ஃபார்ம் எழுதுறதுக்காக இந்த வேல்யூவை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 500 divided by 400. இந்த 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 5/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை திரும்பவும் ரேஷியோவாக எழுதும்போது 5:4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 5:4. அதாவது ரேஷியோ ஆஃப் ரூபி சேவிங்ஸ் அண்ட் தாஸ்னிம் சேவிங்ஸ் 5:4. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குழலி சேவிங்ஸ் அண்ட் தட் ஆஃப் அதர்ஸ்? ஸோ குழலிஸோடைய சேவிங்ஸும் அதர்ஸ் மற்ற பீப்புள்ஸ் இருக்காங்களே, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய சேவிங்ஸுக்கான ரேஷியோஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே குழலியோடைய சேவிங்ஸ் நமக்கு எவ்வளவு? 500 ரூபீஸ் இல்லையா. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய சேவிங்ஸை தான் நம்ம ரேஷியோடைய செகண்ட் குவான்டிட்டியாக எழுத போகிறோம். ஸோ குழலியை தவிர மீதி பேருடைய சேவிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். 500, 700, 400, தென் குழலியை தவிர்த்து இனியாக்கு 300. ஸோ வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது? 1900 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ரூபீஸ் வந்து 500, மலர்கொடி வந்து 700, தாஸ்னிம் வந்து 400, தென் இனியா வந்து 300. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ டோட்டலாக கிடைக்குது? 1900
900 rupees கிடைக்குது. ஸோ செகண்ட் ஒன்னுக்கான ரேஷியோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், குழலியோடைய சேவிங் 500, தென் அதர்ஸோடைய டோட்டல் சேவிங் வந்து 1900. ஓகே, சேம் ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரியே ரேஷியோவுக்கு நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் தான் எழுதணும். ஸோ அதனால் இந்த ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 5 டிவைடட் பை 19 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை திரும்பவும் ரேஷியோவை ஃபார்ம் பண்ணும்போது 5:19 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 5:19. அதாவது குழலியோடைய சேவிங்ஸ்க்கும் அதர் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ 5:19. ஓகே, தேர்டு கொஷின் பாருங்க. ஹவு மச் இஸ் இனியா சேவிங்ஸ்? இனியாவுடைய சேவிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேபிள் காலமை நம்ம வாட்ச் பண்ணும்போது இனியாவுடைய சேவிங் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், 300 rupees. ஓகே, ஸோ தேர்டு ஒன்னுக்கான ஆன்சர் ₹300. சரியா? ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸுடைய டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எல்லாருடைய வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரூபி 500, மலர்கொடி 700, தாஸ்னிம் 400, அண்ட் தென் குழலி 500, இனியா 300. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 5 + 7 வந்து நமக்கு 12, 12 + 4 வந்து நமக்கு 16, 16 + 5 வந்து நமக்கு 21, 21 + 3 வந்து 24. ஸோ ஓவராலாக இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்க, 2400 rupees. ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர் ₹2400. ஓகேவா? Fifth question, Ruby and Kulali save the same amount. Say true or false. குழலியும் ரூபியும் சேம் அமௌண்ட் தான் சேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டேபிள் காலமில் பார்க்கலாம். ஸோ டேபிள் காலமில் பார்க்கும்போது ரூபி அண்ட் குழலி இவங்களுடைய சேவிங்ஸ் தான் சேமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரூபியும் 500 rupees சேவ் பண்ணுறாங்க, குழலியும் 500 rupees சேவ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்கிறதுனால ஆன்சர் ட்ரூ. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கான, அதாவது பிக்டோகிராஃபில் இருந்து இன்ஃபர்மேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.